அப்பா மஞ்சு வாரியர்னா நம்ம மஞ்சு வாரியர் தான்ப்பா. இந்த வயசுல என்ன ஆட்டம் ஆடுறாவ எப்பா. ஆமா பத்தியாக்கா, நான் இந்த பாட்டு பார்த்தேன். மஞ்சு வாரியர் நம்ம மஞ்சு வாரியர் தான்ப்பா. என்ன ஆட்டம் என்ன பாட்டம் பாத்தியா, சூப்பரா இருக்கு. லே நீ இவ்வளோ நேரம் எங்கே போனா? எங்கே இருந்து வாரா? காரில் எத்தனை மணிக்குள்ள வீட்டிலேருந்து போனா? அம்மாட்ட சொல்லி கொடுக்கட்டால? வா, அப்பா வந்த பிறகு உனக்கு சொல்லி கொடுத்து சாப்பாடு வாங்கி தரேன் இன்னைக்கு உனக்கு. வா, எத்தனை நாள் உனட்டு விளக்கேச்சில அந்த பெரிய பைக்கில் கூட வந்து விளையாடாதன்னு சொல்லிட்டு இன்னும் எங்களை போய் ஊரு மாடு மேய்ஞ்சிட்டு வாரா? வா, அப்பாட்ட இன்னைக்கு நான் கட்டாயம் உன்னை சொல்லி கொடுத்து அடி வாங்கி தருவேன் பிள்ளை. வா. ஆண்டி அக்கா, அந்த பைக்கில் கூட ஒன்று நான் கடந்து விளையாடலட்டி. ஆண்டி அக்கா, அப்பாட்ட சொல்லி கொடுக்காதட்டி ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் அக்கா. அக்கா நீ என்ன சொன்னாலும் கேப்பேன்டி ப்ளீஸ் அக்கா. என்ன இன்னைக்கு ஆடு தானா சிக்குது? சரி, நான் என்ன சொன்னாலும் கேட்பியால? ஆமாக்கா, நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக கேட்பேங்க்கா. அப்போ சரி, எனக்கு காலேஜில் கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுதணும், அது எல்லாத்தையும் எழுதி தந்துடு சரியா? ரொம்ப சௌரியம். ஆமா, இவளுக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடுக்காவ போட்டி. அப்பாட்ட சொல்லி கொடுக்கிறதா சொல்லி கொடு. நீ என்ன சொல்லி கொடுத்தா? நீ போன வாரம் அந்த ராஜேஷ் பையில விட்டு இருந்து கடலை போட்டுட்டு இருந்தா, அதை அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். பாப்போமா? லே தம்பி, யாம்புல நான் உன் நல்லது தானே சொல்லேன், அந்த பயக்கள் கூட விளையாடாதன்னு. அந்த பயல் எல்லாம் கள்ள வயல் வேலை. ஏட்டி இங்க பாரு, இவ்வளவு நேரம் என்ன எப்படி மிரட்டுனா? என்ன என்ன உன் அசைன்மெண்ட் நான் எழுதி தரணுமா? இப்போ தைரியம் இருந்தா இப்போ போய் அப்பாட்ட சொல்லி விட்டுட்டு பாப்போம். நானும் அம்மாட்ட சொல்லுவேன். சரியில்ல தம்பி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். நான் என் அசைன்மெண்ட் நானே எழுதிக்கிட்டேன். நானும் சொல்லி கொடுக்கல, நீயும் சொல்லி கொடுக்காத சரியா? அப்படி வா வலிக்கு. யாருக்கிட்ட? என்கிட்டே வா. இந்த குட்டி ஸ்கூல் முடிஞ்சு வர எவ்வளோ நேரம் ஆகுது? அம்மா வேற இன்னைக்கு தீபாவளிக்கு துணி எடுக்க கூப்பிட்டு போகலான்னு சொன்னா. சே லேட்டி, நீ ஆம்டி இன்னும் கிளம்பாம இருக்கியா? அம்மா துணி எடுக்க கூப்பிட்டு போனேன்னு சொன்னா இல்லாட்டி. எம்மா தாயே வந்துட்டியா? சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வாட்டி. அம்மா வேற இன்னைக்கு துணி எடுக்க கூப்பிட்டு போனேன்னு சொன்னா இல்லை, சீக்கிரம் போவோம் வா. லேட்டி அக்கா, நான் கிளம்பியாச்சு. அம்மா எங்கிட்டி போச்சு? அம்மா ஆள் அட்ரஸே இல்லை. தெரியல டி, அம்மா இந்த ஊரில் உள்ள அக்கா மாரெல்லாம் வரேன்னு சொன்னாவா, அவியில் கூப்பிட போயிருப்பாவும் நினைக்கேன். ஓ அப்படியா, சரி டி சரி. லேட்டி, நீ இந்த தடவை தீபாவளிக்கு என்ன போல துணி எடுத்து பாரு, ஒன்று கொன்று போடுவேன் பார்த்துக்க. சீப்பா, நான் ஒன்றை போல ஒன்று எடுக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல மாடல்ஸ் சொல்லியிருக்காவ. இந்த தடவை நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. நான் அதை தான் எடுப்பேன்ப்பா. ஒன்றை போலையாவே எடுப்பான். மக்களே, இன்னாங்க தீபாவளி அப்பா துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்பா நீங்களா அப்பா துணி எடுத்துட்டு வந்திய? அம்மா இல்லை இன்னைக்கு சாயங்காலம் எங்களை கூட்டிகிட்டு போய் துணி எடுத்தாரேன்னு சொன்னாவ. ஆமா மக்களே, வர வழியில இந்த கடையில பார்த்தனா அதுல எல்லாம் ஜிகு ஜிகு ஜிகுன்னு அழகா இருந்தது. அதான் உங்களுக்கு பிடிச்சது போல நல்ல மாடல் தான் மக்களே எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அக்கா இங்கே பாருக்கா, துணியெல்லாம் நல்லாவே இல்லைக்கா. அப்பாவுக்கு செலக்ட் பண்ணவே தெரியாது. ஏன் தான் அந்த அப்பா இப்படி பண்ணி அவ்வளோ? மக்களே, 2 பேருக்கும் ஒரே கலர் தான் எடுத்திருக்கேன் சரியா? சண்டை போடாம எடுக்கணும்னா மக்களே. சரி, அப்பா இப்போ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், பாருங்க. மக்கா 2 பேரும் வந்துட்டேலாமா? கொஞ்சம் வெளியே போனேன்னா மக்கா, லேட் ஆயிட்டு பார்த்துக்கா. சரி வா, நம்ம கிளம்புவோன்னா. ஏம்மா எங்கம்மா போனா நீ? ஏம்மா இந்த அப்பாயை பாருமா, வர வெள்ள ஜிகு ஜிகுன்னு இருந்துன்னு சொல்லி பழைய மாடல் துணி எடுத்துட்டு வந்துருக்குமா. ஏட்டி அப்படியா? அப்பா எடுத்துட்டு வந்து பரவாயில்லையே மனுஷன், இந்த தடவை அவரே துணி எடுத்து வந்துட்டாரே. என்னம்மா சொல்லியா? ஒன்றுமே நல்லா இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பிடிச்சலப்பா. நாங்கள் அந்த கடையில் கொண்டு கொடுத்து மாற்ற போகிறோம். அப்பாட்ட பில்லு இருக்கான்னு கேளு. ஏட்டி 2 பேரும் ரொம்ப ஓவராக பண்ணாதுங்கன்னா, போந்தோட எடுத்து வந்த துணி இன்னும் பீரோக்குள்ளே இருக்குது. ஒரு நாள் போட்டு அப்படியே வைப்பாளுவேன். அதுக்கு இவ்வளோ கடையில் போய் எடுத்து கொடுக்கணுமா? அவரு தந்த துணி செல்லும் போல தானே இருக்குது. அதை போட்டுட்டு இந்த தீபாவளி கொண்டாடுங்க. எம்மா இது பழைய மாடல்மா, பிள்ளைங்க எல்லாம் எங்களுக்கு கிண்டல் பண்ணுவாவம்மா. எம்மா ப்ளீஸ்மா, நீ எங்களுக்கு வேறு 2 துணி எடுத்தாம்மா. கொஞ்சம் ரூபாய்க்கு தாம்மா நாங்கள் வாங்குவோம், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்க மாட்டோம்மா ப்ளீஸ்மா. சின்ன பொண்ணு அத்தை எல்லாரும் சேர்ந்து போவோம்மா ப்ளீஸ்மா. சரி, பிள்ளைகள் ஆசைப்படும். சரி மக்கா, சரி அப்போ நம்ம போவோம் சரியா? ஹே ஹே, நாங்கள் துணி எடுக்க போகிறோமே. லேட்டி பாட்டு பாடியதெல்லாம் கொள்ளலாம். அங்கே வந்துட்டு நல்ல விலை கூட துணி எடுத்து வச்சுக்கிட்டு இதான் வேணும் இதான் வேணும் அந்த இடத்துல இருந்து உருண்டுட்டு நிற்கக்கூடாது சரியா? அப்படி இருந்தால் தான் கூட்டிகிட்டு போவேன், இல்லைன்னா வீட்லேயே போட்டுட்டு போயிடுவேன் பார்த்துக்க. சரிம்மா, சரி சரி சரி, நீ அதெல்லாம் ஒன்றும் பயிராத. ஏக்கா இந்த சின்ன பொண்ணு எங்கக்கா போய் தொலைஞ்சா? இன்னும் ஆளு காணையில. ஆமாம், நேரமே வாரேன்னு சொன்னால் இன்னும் ஆளை காணையில. சரி வரட்டு, வெயிட் பண்ணுவோம். சின்ன பொண்ணு என்ன வந்துச்சா? எம்மா உனக்காண்டி எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணியிருக்கோம். எத்தனை பஸ்ஸு போச்சு தெரியுமா சின்ன பொண்ணு? சமயத்துக்கு பஸ்ஸை நம்ம ஊருக்கு வராது. என்ன சின்ன பொண்ணு நீ இவ்வளோ லேட் ஆக்கிட்டா? எக்கா, எங்கள் மாமியார்ட்ட மல்லு கட்டிட்டு வர இவ்வளோ நேரம் ஆயிட்டுருக்கா. அது கடைசி நேரத்தில் விடமாட்டேன்னு சொல்லி பாத்திரம் தேய்க்க சொல்லிட்டு அதை பிறகு எப்படியோ சமாளிச்சுட்டு வந்திருக்கேங்க்கா. சாரிக்கா, இன்னும் ஒரு பஸ் வருது பாருங்க, அதில் ஏறி போவோங்க்கா. ஏ சின்ன பொண்ணு, நம்ம போத்தீஸுக்கு போகிறதுக்கு இங்கே நல்ல விலை கூடுதலாக மக்கா இருக்கும். ஏக்கா, வருஷத்தில் ஒரு நாள் நம்ம தீபாவளிக்குன்னு துணி அடிக்குது. அன்னைக்கு பார்த்து நல்ல துணிகளை எடுத்து கொடுங்கக்கா பிள்ளைகளுக்கு.
ஏட்டி நம்ம அம்மைய பத்தியா? ஆமாட்டி அக்கா, நம்ம சின்ன பொண்ணாத்தான் இருந்தனால இங்கே கூட்டிகிட்டு வந்தா அம்மா, இல்லைன்னா நம்மளை என்னைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம என்னைக்கு போத்தீஸுக்குள்ளே போய் ஷாப்பிங் பண்ணியதுக்கு. சரி பேசிட்டு நிற்காண்டா, எல்லாரும் உள்ளே போவோம் வாங்க.